Hi friends, welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம நோய் தொற்றுகள் எதுவும் இல்லாம வீடு முழுக்க க்ளீனா வச்சிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் வீடு தொடச்சிங்க அப்படினு சொன்னா நமக்கு எந்த விதமான லிக்விடுமே தேவையில்லை. வீட்ல இருக்கக்கூடிய இயற்கையான பொருளை கொண்டு வீடு முழுக்க எந்த விதமான கிருமிகளும் இல்லாம நோய் இல்லாம பாதுகாப்பா வச்சுக்க முடியும். இதுக்கு நம்ம எந்த லிக்விடும் கடையில் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. பைசா செலவும் கிடையாது. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். இப்போ ஒரு பக்கெட்டில் முக்கால்வாசி அல்லது பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கறதுனால சின்ன சின்ன எறும்பு வண்டு பூச்சி எதுவும் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி சூடம் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்கெட் அளவுக்கு சூடம் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னாலே போதும். இது வந்து நல்ல ஒரு கிருமி நாசினியாக செயல்படும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு சூடம் எடுத்துகிட்டு கைகளால் நல்லா நசுக்கி விட்டுட்டு இதையும் நம்ம பிரித்து அந்த தண்ணியில் கொட்டிக்கலாம். அடுத்தது 1 அல்லது 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால டைல்ஸில் கலர் மாறிடுமோ அப்படின்ற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம நிறைய தண்ணிக்கு ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும்தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் எந்த விதமான கலரும் படியாது. மஞ்சத்தூள் ஒரு சூப்பரான கிருமி நாசினிங்க. இதை வச்சு நம்ம வீடு துடைக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் எல்லாம் அழிஞ்சிடும். அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலைங்க. வேப்பிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த டைமுக்கு வேப்பிலை வச்சு நம்ம துடைக்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து எந்த விதமான கிருமிகளுமே இல்லாமல் மூளை முடுக்குலேருந்து எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக வச்சுக்கும். ஸோ ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கொஞ்சமாக தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த வேப்பிலையோட தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எல்லா தண்ணியுமே நல்லா மொத்தமாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம எப்பொழுதும் போல் மாப் போட வேண்டியதான். உங்களுக்கு வாசனைக்கு ஏதாவது சென்ட் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த தண்ணியில் நினச்சிட்டு அப்படியே நம்ம எப்பொழுதும் போல் மாப் போட வேண்டியதான். சில பேர் 2 தடவை 3 தடவை தொடப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆல்ரெடி வெறும் தண்ணியை வச்சு ஒரு முறை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணி மாப் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு மாப் போடும்போது அதில் இருக்கக்கூடிய வேப்பிலைகள்லாம் தண்ணியோடு போயிடும். 1-2 மட்டும் தரையில் இருக்கும். அதை நம்ம காஞ்சதுக்கப்புறமா பெருக்கி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு மெத்தட்லையும் வீடு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே பாச உருண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, துணிகளுக்கு இடையிலலாம் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக வைப்போம். அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பச்சைக்கற்பூரம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இது இருந்துச்சுன்னா அதுலேருந்து சின்ன ஒரு பீஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே போதுங்க. அடுத்தது ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு வசம்பு பொடி சேர்த்துக்கிறேன். வசம்பு பொடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிருமிகளையும் அழிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன வண்டு பூச்சி எறும்பெல்லாம் வராமல் பாதுகாக்கும். இதுவும் நம்ம நிறைய தண்ணியில் சிட்டிகை தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வீட்டுக்குள்ளே அழுக்காயிடுமோ கரையாயிடுமோ அப்படின்ற பயப்பட வேண்டிய தேவையில்லை. எப்பொழுதும் போல் இந்த தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் மாப் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அல்லது இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரெண்டுமே வந்து நல்லா சூப்பராக வீடும் க்ளீன் ஆகும். கிருமிகள் அழுக்கு பாக்டீரியா எதுவும் இல்லாமல் உங்களை வீட்டை சுத்தமாக வச்சுக்கும். அதே மாதிரி எப்போதுமே பெரும்பாலும் நம்ம கார்னர்ஸை வந்து கவனிக்கவே மாட்டோம். இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸ்லாம் வந்து ஏதாவது ப்ரஷ் இல்லைனா ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் பைசா செலவு இல்லாமல் எந்த விதமான லிக்விடும் கடையில் வாங்காமல் உங்கள் வீட்டை வந்து அழுக்கு கரை கிருமி இல்லாமல் ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.